அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலில் வந்து 12th தமிழ் அனைத்து இயல்களும் வந்து முடிச்சிருக்கோம். அதே மாதிரி 11th இயல் அனைத்தும் வந்து முடிச்சிருக்கோம். 10th இயல் 9 வந்து முடிச்சிருக்கோம். லைன் பை லைன் கொஷினாக 10th எல்லா கொஷினுமே எடுத்திருக்கோம். அதே போல் டிஎன்பிஎஸ்சி டாபிக்ஸ் 15 கீழ்கணக்கு நூல்கள், 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள் எல்லா நூல்களுக்கும் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் வடிவில் வந்து நாங்கள் வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஷின் பேப்பர், அதாவது 2017 குரூப் 2Aல எழுதின ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து இப்போ பார்க்க போகிறோம். கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, தமிழ் 3000 எனப்படும் நூல் எது? தமிழ் 3000 எனப்படும் நூல் எது? ஆப்ஷன் சி, திருமந்திரம். நீங்கள் இது ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஓல்டு கொஷின் பேப்பர்லேருந்து கண்டிப்பாக நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கேள்வி 2, உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே என்று பாடிய புறநானூற்று புலவர். ஆப்ஷன் ஏ, மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். கேள்வி 3, உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? ஆப்ஷன் பி, காலம் வரும் வரை. கேள்வி 4, சீராப்புராணத்தை இயற்றியவர் யார்? சீராப்புராணத்தை இயற்றியவர். ஆப்ஷன் ஏ, உமறுப்புலவர். கேள்வி 5, பொறுத்துக. காகம், காகம் வந்து கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். காகம் கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் வந்து கூவும். ஆப்ஷன் டி வந்து சரியானது. கேள்வி 6, மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர். மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர். ஆப்ஷன் ஏ, திருமூலர். கேள்வி 7, பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள். பகுபதத்தில் குறைந்த அளவு இருக்க வேண்டிய உறுப்புகள். ஆப்ஷன் சி, பகுதி விகுதி. கேள்வி 8, உருவேனில் இலக்கண குறிப்பு யாது? உருவேனில் இலக்கண குறிப்பு யாது? ஆப்ஷன் பி, உரிச்சொல் தொடர். கேள்வி 9, இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். இறை, செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். ஆப்ஷன் சி, விடை. கேள்வி 10, கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி, யானையின் கண்கள் சிறியன. கேள்வி 11, முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு. ஆப்ஷன் டி, ஆப்ஷன் ஏ, குதிரை. ஆப்ஷன் ஏ, குதிரை. கேள்வி 10ல் வந்து கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்யல. ஆப்ஷன்ஸ் நான் ரீட் பண்ணுறேன். யானையின் கண் சிறியது, யானையின் கண்கள் சிறியது, யானையின் கண்கள் சிறியன, யானையின் கண் சிறியன. அதில் வந்து ஆப்ஷன் சி வந்து சரியானது. கேள்வி 11ல் வந்து முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு வந்து குதிரை. கேள்வி 12, பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஷ் வகைப்படும். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் டேஷ் வகைப்படும். ஆப்ஷன் ஏ, 2 வகைப்படும். கேள்வி 13, இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறது. இந்தியாவில் மட்டுமல்லாமல் டேஷ் டேஷ் ஆகிய நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறது. ஆப்ஷன் பி, சிங்கப்பூர், மொரீஷியஸ். கேள்வி 14, வைதாரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரியை பாடியவர். வைதாரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரியை பாடியவர்.
ஆப்ஷன் பி கடுவெளி சித்தர். இந்த கடுவெளி சித்தர் அவரை பற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லா கொஷின் பேப்பர்லேயும் அவரை பற்றி கொஷின் இருந்துகிட்டே இருக்கும். கேள்வி 15. 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர். 26 முதல் 32 வயது வரை உடைய பருவ மகளிர். ஆப்ஷன் டி தெரிவை. கேள்வி 16. குமரகுருபர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர். குமரகுருபர் எம்மொழிகளில் புலமை மிக்கவர். ஆப்ஷன் பி தமிழ் மொழி, வடமொழி, இந்துத்தானி. தமிழ், வடமொழி, இந்துத்தானி. கேள்வி 17. உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர். உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்று கூறியவர். ஆப்ஷன் டி வள்ளலார். கேள்வி 18. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் சி மணிமேகலை. கேள்வி 19. ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர். ஆப்ஷன் பி திருநாவுக்கரசர். கேள்வி 20. கரணத்தேர் டேஷ் என பிரியும். கரணத்தேர் டேஷ் என பிரியும். ஆப்ஷன் பி கரணத்து பிளஸ் ஏர். கேள்வி 21. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் ரீட் பண்ணுறேன், நீங்கள் எது கரெக்டுன்னு செலக்ட் பண்ணுங்கள். இல்லாரை எள்ளுவர் செல்வரை எல்லாரும். ஆப்ஷன் பி இல்லாரை செல்வரை எல்லோரும் எள்ளுவர். ஆப்ஷன் சி இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை. ஆப்ஷன் டி செல்வரை எல்லோரும் எள்ளுவர் இல்லாரை. ஆப்ஷன் சி சரியானது. அதாவது இல்லாரை எல்லோரும் எள்ளுவர் செல்வரை. கேள்வி 22. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் ஏ குணநலம் நலனே சான்றோர் பிறநலம். ஆப்ஷன் பி சான்றோர் நலனே குணநலம் பிறநலம். ஆப்ஷன் சி குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். ஆப்ஷன் டி சான்றோர் குணநலம் நலனே பிறநலம். ஆப்ஷன் சி சரியானது. குணநலம் சான்றோர் நலனே பிறநலம். கேள்வி 23. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர். பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர். ஆப்ஷன் பி உடுமலை நாராயணகவி. கேள்வி 24. பொறுத்துக. எட்வர்ட் மை பிரிட்ஜு. எட்வர்ட் மை பிரிட்ஜு ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் படச்சுருள். பிரான்சிஸ் சென்கின்சு இயக்கப்படம். இயக்கப்படம். ஆப்ஷன் பி சரியானது. எட்வர்ட் மை பிரிட்ஜு ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் படச்சுருள். பிரான்சிஸ் சென்கின்சு இயக்கப்படம். கேள்வி 25. பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. பாவாணர் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் ஏ 8/5/1974. கேள்வி 26. தமிழர் புலம்பெயர காரணங்கள். தமிழர் புலம்பெயர காரணங்கள். ஆப்ஷன் ஏ பஞ்சம் அந்நியர் படையெடுப்பு. ஆப்ஷன் பி வறுமை மேலை நாட்டின் மோகம். ஆப்ஷன் சி வாணிகம் தமிழ்நாட்டில் வாழ விருப்பமின்மை. ஆப்ஷன் டி வாணிகம் வேலைவாய்ப்பு. சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் டி வாணிகம் வேலைவாய்ப்பு. கேள்வி 27. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர். ஆப்ஷன் பி பாரதிதாசன். கேள்வி 28.
கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர். கல்லை சேர்த்து கட்டி கடலில் எறிந்தபோது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர். ஆப்ஷன் டி அப்பர். கேள்வி 29. ரூபாயத் என்பதன் பொருள். ரூபாயத் என்பதன் பொருள். ஆப்ஷன் பி நான்கடி செய்யுள். கேள்வி 30. அணுதுளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? ஆப்ஷன் சி உருசிய நாடு. கேள்வி 31. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொறுத்துக. மீனாட்சி. மீனாட்சி அங்கையற்கண்ணி தான். மதுரவசனி தேன்மொழி பாவை. கட்க நேத்திரி வால்நெடுங்கண்ணி. விசாலாட்சி நீள்நெடுங்கண்ணி. மீனாட்சி அங்கையற்கண்ணி, மதுரவசனி தேன்மொழி பாவை, கட்க நேத்திரி வால்நெடுங்கண்ணி, விசாலாட்சி நீள்நெடுங்கண்ணி. ஆப்ஷன் பி சரியானது. கேள்வி 32. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ ஓர் மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஆப்ஷன் பி ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஆப்ஷன் சி ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவரது மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். ஆப்ஷன் டி ஒரு மாவட்டத்தில் ஒரு அமைச்சர் அவரது மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார். இதில் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஆப்ஷன் பி சரியானது. ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர். இங்கே உயிரெழுத்து வந்திருக்கனால ஓ வரும், ஓர் அமைச்சர் வரும். இங்கே உயிர்மெய் எழுத்து வந்திருக்கனால ஒரு வரும். ஆப்ஷன் பி சரியானது. கேள்வி 33. மாகதம் எனப்படுவது. மாகதம் எனப்படுவது. ஆப்ஷன் சி வித்தாரகவி. கேள்வி 34. அகத்திணையின் வகைகள். அகத்திணையின் வகைகள். ஆப்ஷன் டி 7 வகைகள். கேள்வி 35. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது? தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம் எது? ஆப்ஷன் ஏ கதரின் வெற்றி. கேள்வி 36. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பாயிண்ட் 1 தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும். ஆப்ஷன் பாயிண்ட் 2 நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. பாயிண்ட் 3 நீ தேட வேண்டுவது தொண்டு. 4 தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இதையெல்லாம் சொன்னவங்க யார், அவங்க இதெல்லாம் எழுதினவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே, நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இப்படிலாம் சொன்னவர் மூவா. ஆப்ஷன் பி மூவா எழுதிய கடித வரிகள். கேள்வி 37. வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு என்ன? வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு என்ன? ஆப்ஷன் சி 1930. கேள்வி 38. சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்பு அழகு, அடவி காடு, வீறு வலிமை, மதுரம் இனிமை. ஆப்ஷன் ஏ சரியானது. வனப்பு அழகு, அடவி காடு, வீறு வலிமை, மதுரம் இனிமை. கேள்வி 39. பொருத்துக. திரிகடுகம். திரிகடுகம் நல்லாதனார். ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். பழமொழி 400 முன்றுரை அரையனார். சிறுபஞ்சமூலம் காரியாசான். ஆப்ஷன் ஏ சரியானது. திரிகடுகம் நல்லாதனார், ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400 முன்றுரை அரையனார், சிறுபஞ்சமூலம் காரியாசான். கேள்வி 40. தமிழ்விடு தூதின் ஆசிரியர் யார்? தமிழ்விடு தூதின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி அறியப்படவில்லை.
கேள்வி 41 ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது? ஐஞ்சிறுகாப்பியங்கள் என்னும் வகைப்பாட்டில் இல்லாத நூல் எது? ஆப்ஷன் சி குண்டலகேசி. மீதி மூன்றும் வந்து ஐஞ்சிறுகாப்பியங்கள். கேள்வி 42 நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர். ஆப்ஷன் பி கண்ணதாசன். கேள்வி 43 எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் என பாடியவர். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடமும் வேண்டும் என பாடியவர். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். கேள்வி 44 மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் சி களம், வங்கம், புனை, அம்பி. இதான் வந்து மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள். கேள்வி 45 நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது? நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்டது? ஆப்ஷன் சி 3ஆம் நந்திவர்மன். கேள்வி 46 எட்டுத்தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல். எட்டுத்தொகை நூல்களில் முதலாவதாக அமைந்த நூல். ஆப்ஷன் பி நற்றிணை. கேள்வி 47 சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் யார்? சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் யார்? ஆப்ஷன் பி கம்பர். கேள்வி 48 சரியான தொடரை கண்டறிக. இரட்டை காப்பியம் என்பன. இரட்டை காப்பியம் என்பன. ஆப்ஷன் சி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கேள்வி 49 வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா எப்பாடல் வகையை சார்ந்தது? வெள்ளிப்பிடி அருவா விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா எப்பாடல் வகையை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ தொழிற்பாடல். கேள்வி 50 யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர். ஆப்ஷன் சி பாரதியார். கேள்வி 51 பொருந்தாததை கண்டறிக. ஆப்ஷன் டி இந்தியா வென்றது உவமையாகு பெயர் வந்து இதில் பொருந்தாதது. கேள்வி 52 தொழிற்பெயரை கண்டறிக. வா வான்ற வேர்டுக்கு வந்து தொழிற்பெயர் வந்து ஆப்ஷன் ஏ வருதல். அல் விகுதி போட்டு எழுதினோம்னா அது தொழிற்பெயர் ஆயிடும். கேள்வி 53 அகர வரிசைப்படுத்தி எழுதுக. ஆப்ஷன் பி காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. கா, கி, கூ, கே, அதுக்கப்புறம் வந்து கை. கேள்வி 54 இனிய நண்ப இலக்கண குறிப்பு தருக. இனிய நண்ப இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ குறிப்பு பெயரெச்சம். கேள்வி 55 எதிரூன்றல் காஞ்சி காமா இங்கே போட்டேன். ஆக்சுவலி எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. எதிரூன்றல் காஞ்சி எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது அதாவது எதிர் ஊன்றல் வந்து காஞ்சி திணை, எயில் காத்தல் வந்து நொச்சி திணை. இதில் எயில் காத்தல் அப்படின்னா என்ன, இதில் நொச்சி அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நொச்சி திணைக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ மதில் காத்தல். கேள்வி 56 சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? சாதுவன் வணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பி மணிமேகலை. கேள்வி 57 பொருத்துக. திருவரங்கம். திருவரங்கம் ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருமறைக்காடு வேதாரண்யம், அங்கையற்கண்ணி மீனாட்சி. திருவரங்கம் ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருமறைக்காடு வேதாரண்யம், அங்கையற்கண்ணி மீனாட்சி. கேள்வி 58 மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? மதுரையில் உலகத்தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1981ஆம் ஆண்டு.
கேள்வி 59 குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது? குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எது? ஆப்ஷன் பி நாலாயிர திவ்ய பிரபந்தம். கேள்வி 60 கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள். கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ உடம்பு. கேள்வி 61 திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக்க. அதாவது திருஞான சம்பந்தர் என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா, உமையால் பொற்கிண்ணத்தில் அளித்த ஞானப்பாலை உண்டார். ஆப்ஷன் பி 220 தலங்கள் வழிபட்டார். ஆப்ஷன் சி திராவிட சிசு என்று ஆதிசங்கரால் குறிப்பிடப்பட்டார். ஆப்ஷன் டி அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார். இதில் தவறானது ஆப்ஷன் டி, அதாவது திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடர் ஆப்ஷன் டி. இது திருநாவுக்கரசர் பண்ணியிருப்பார். ஆப்ஷன் டி சரியான விடை. கேள்வி 62 உமறுப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள். உமறுப்புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள். ஆப்ஷன் சி 80 பாக்கள். கேள்வி 63 சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எது? சாலை இளந்திரையன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் பி 1991. கேள்வி 64 சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் ஔகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? ஆப்ஷன் பி, அதாவது அரை மாத்திரை குறைந்து 1.5 மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். கேள்வி 65 இரட்டை கிளவி இரட்டிற் பிரித்திசையா என குறிப்பிடும் நூல். இரட்டை கிளவி இரட்டிற் பிரித்திசையா என குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் பி நன்னூல். கேள்வி 66 பொருந்தாததை எடுத்து எழுதுக. அரசன் வந்தது திணைவலு, இது சரியானது. கபிலன் பேசினால் பால்வலு, குயில்கள் கூவியது என்வலு, கமலா சிரித்தாய் காலவலு இல்லை. ஆப்ஷன் டி இதுதான் சரியானது. அதாவது இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கேள்வி 67 தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர். ஆப்ஷன் பி கெல்லட். கேள்வி 68 ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழவிடுவதே தர்மம் என கூறியவர். ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழவிடுவதே தர்மம் என கூறியவர். ஆப்ஷன் ஏ ராணி மங்கம்மாள். கேள்வி 69 உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலன் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடிதப்பகுதி? உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலன் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடிதப்பகுதி? ஆப்ஷன் சி மு வரதராசனார். கேள்வி 70 பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் சி கோதில் பசுதான் இதில் பொருந்தாதது. கேள்வி 71 பொருத்துக பொருளறிந்து பொருத்துக. நயனம் நயனம் கண்கள், இந்து நிலவு, முறுவல் புன்னகை, அல் இரவு. ஆப்ஷன் ஏ சரியானது. நயனம் கண்கள், இந்து நிலவு, முறுவல் புன்னகை, அல் இருள். கேள்வி 72 நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பன்னாடு தந்த மாறன் வழுதி. கேள்வி 73 உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புரிசை.
உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புரிசை. ஆப்ஷன் சி மதில். கேள்வி 74. சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமு. ஆப்ஷன் பி வந்து இடி. கேள்வி 75. பாலை நிலத்துக்குரிய பறவைகள் எவை? பாலை நிலத்துக்குரிய பறவைகள் எவை? ஆப்ஷன் சி புறா, பருந்து. கேள்வி 76. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை. ஆப்ஷன் பி பொழிப்பு மோனை. கேள்வி 77. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இலன். இதில் அமைந்து வரும் தொடை நயம். ஆப்ஷன் ஏ அடிமுரண் தொடை. கேள்வி 78. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. இதை அசை பிரிச்சோம்னா வந்து நிறை, நிறை, நேர் அப்படின்னு வந்து வரும். கேள்வி 79. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழை ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? ஆப்ஷன் பி மு வரதராசனார். இந்த கொஷின் பேப்பர் வந்து 3 தடவை வந்து மு வரதராசனார் வந்து ஆன்சராக வந்திருப்பார். கேள்வி 80. தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாணசுந்தரனார் பாராட்ட பெற்றவர். தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாணசுந்தரனாரால் பாராட்ட பெறுபவர். ஆப்ஷன் சி முத்துராமலிங்கர். கேள்வி 81. காமராசரின் அரசியல் குரு. காமராசரின் அரசியல் குரு. ஆப்ஷன் டி சத்தியமூர்த்தி. கேள்வி 82. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எது? ஆப்ஷன் டி குறிஞ்சித்திட்டு. கேள்வி 83. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர். அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூலின் பெயர். ஆப்ஷன் பி திருவாசகம். கேள்வி 84. கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேளல் அப்படின்னா ஆப்ஷன் டி பன்றி. கேள்வி 85. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி விடை எழுது. ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. திருஞான சம்பந்தர் வந்து சீர்காழி. யார் யார் எந்தெந்த ஊரில் பிறந்திருக்காங்க அப்படின்றத பொறுத்து சொல்லியிருக்காங்க. திருநாவுக்கரசர் வந்து திருவாமூர். சுந்தரர் வந்து திருவெண்ணை நல்லூர். மாணிக்கவாசகர் திருவாதவூர். திருஞான சம்பந்தர் வந்து சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருவெண்ணை நல்லூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். கேள்வி 86. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் சி குறுந்தொகை. கேள்வி 87. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? ஆப்ஷன் பி 3. கேள்வி 88. கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர். கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர். ஆப்ஷன் சி சிங்கவல்லி. கேள்வி 89. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் எது? ஆப்ஷன் ஏ நிரல் நிறை பொருள்கோள். கேள்வி 90. கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல். கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல். ஆப்ஷன் பி பகை. கேள்வி 91. ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார்?
ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார்? ஆப்ஷன் சி பெரியார். கேள்வி 92 இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் யார்? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என கூறியவர் யார்? ஆப்ஷன் சி சா அகத்தியலிங்கம். கேள்வி 93 நவ்வி இச்சொல்லின் பொருளை எழுதுக. நவ்வி இச்சொல்லின் பொருளை எழுதுக. ஆப்ஷன் ஏ மான். கேள்வி 94 சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர்? சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என கூறியவர்? ஆப்ஷன் சி பசும்பொன் முத்துராமலிங்கர். கேள்வி 95 குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது. ஆப்ஷன் சி குளோரோஃப்ளோரோ கார்பன். கேள்வி 96 தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என கூறியவர்? தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலை தோங்கவும் செய்யும் என கூறியவர்? ஆப்ஷன் பி கால்டுவெல். கேள்வி 97 ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றன. ஓடையில் யானையும் யானை டேஷும் நின்றன. அதாவது யானை கன்றா, யானை குட்டியா, யானை குருளையா, யானை பிள்ளையான்னு வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ யானை கன்று. கேள்வி 98 ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஏ குளிர்பதன பெட்டி. கேள்வி 99 கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. ஆப்ஷன் ஏ அரசன். கேள்வி 100 உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து எழுதுக. உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொருத்துக. அத்தி பூத்தது போல. அத்தி பூத்தது போலனா அரிய செயல். உயிரும் உடம்பு போல அப்படின்னா ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி வந்து பயனில்லை. இடி விழுந்த மரம் போல வந்து வேதனை. ஆப்ஷன் சி வந்து சரியானது. அத்தி பூத்தது போல அரிய செயல், உயிரும் உடம்பும் போல ஒற்றுமை, ஆற்றில் கரைத்த புலி வந்து பயனில்லை, இடி விழுந்த மரம் போல வந்து வேதனை. விடைகள் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு PDF மாதிரி போட்டு பார்க்குறனா கூட இதை போட்டு பார்த்துட்டு விடைகள் செக் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனல்லே வந்து தமிழ் டெஸ்ட் பேப்பரும் நாங்கள் போட்டிருக்கோம். அதாவது ஒரு மாதிரி வினாத்தாள் மாதிரி எல்லா கொஷினுமே வந்து 100 கொஷின் எடுத்து ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டிருக்கோம். இது வரைக்கும் 2 டெஸ்ட் போட்டிருக்கோம். நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு மார்க் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.